எங்க வீட்டுக்காரி இருக்கா பாருங்க, எங்க வீட்டுக்காரி என்னைய காட்டில அதிகமாக சம்பாதிப்பான். ஏன்னா அவள் ஜக்கம்மா மாறாப்பு பாசி போட்டிருப்பான், ஒரு ஏடு வச்சிருப்பான், ஒரு முத்து இருக்கும், ஒரு தட்டு இருக்கும், தாம்பழ தட்டு. அந்த தாம்பழ தட்டில் ஒரு நாகபாம்பு படம் இருக்கும், அப்படியே வட்டமாக இருக்கும், அப்படியே சுற்றி வச்சு அந்த நாகபாம்பு படம் இருக்கும். பார்த்தா அந்த கோடாலி கொண்டைக்கும் மஞ்சள் சீலைக்கும் அந்த மாறாப்பு பாசிக்கும் எங்கள் ஜாதின்னு தெரிஞ்சாலே பக்கத்தில் வரமாட்டாங்க, வாக்கு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தா வந்துட்டாடு ஜக்கம்மா வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ஜோசியம் பார்க்க வந்துடுவாங்க. ரொம்ப நேசம் ஆனால் இவ்வளவும் சம்பாரிச்சு என்ன இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆகவே தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்குள்ளே வந்தேன். இப்போ சமாதானமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பரிசுத்த ஆவியா இருக்காரு. அவர் உருவமா இல்லை, அவர் மனுஷனா இல்லை, கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார். இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவ ஆலயத்துக்கு போக போக நம்மளுக்குள்ளேயே நம்மளோட பேசுவார் இயேசு. அதனால அன்னைக்கு நிறைய சம்பாரிச்சோம், ஒன்றும் மிச்சம் இல்லை. இன்னைக்கு ஒண்ணுமே சம்பாதிக்கல, ஆனாலும் பஞ்சம் இல்லை. 10 ரூபா சம்பாரிச்சாலும் பையை விட்டு போகவே இல்லை, அப்படியே இருக்குது பைக்குள்ளேயே. ஏன்னா எந்த செலவும் இல்லை, பீடு இல்லை, சீரட் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்கு. காசே போக சொன்னாலும் போகுதில்லை, நம்மளா வேற ஆள் கொடுத்தா தான். ஆனா அப்ப ஆயிரக்கணக்கில் வரும். ஜோசியம் பார்த்து மந்திரம் எவ்வளோ வந்து ஐயா கலப்பு கலைக்கன்னு கொடுத்துட்டு போவான். ஆனால் அது சாராயத்தில், தண்ணியில், பீடியில், தேவையில்லாத செலவில் அது வீணாவே போயிடும். காசு இருக்குது, கடைசியில் கடங்கானா தான் இருப்போம். அப்படியா? அவன் கணக்காரன் பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருப்பான். குடும்பத்தில் ஒரு பக்கம் சண்டை வந்துக்கு இருக்கும், ஒரு பக்கம் ஓடாங்க நாய்க்கிற நல்ல சம்பாத்தியக்காரர் நல்ல வருமானன்ற பேர் இருக்கும், மறுபக்கம் போராட்டம், குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ள வந்ததுனால அநேகருக்கு நாங்கள் ஜோசியம் பார்க்கறத விட்டுட்டு இந்த வேதத்தை தூக்குனதுனால எல்லா வகையிலையும் நன்மையாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.